சீக்கிரமாக வரப்போகிறார். தமக்காக காத்து கொண்டிருக்கிற சபையை, தமக்காக காத்து கொண்டிருக்கிற முதல் பலன்களை சேர்க்கும்படியாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று கர்த்தருக்கு சொல்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு சிறிய நேரம் இல்லாதனால ஒரு சிறிய சப்ஜெக்ட்களை படிக்க போகிறோம். முதல் பலன் அந்த சப்ஜெக்ட். இன்றைக்கு முதல் பலன், முதல் எடுக்கிற காரியங்கள், முதல் எடுக்கிற ஞானஸ்நானம், முதல் பெறுகிற அபிஷேகம், முதல் சபைக்கு வந்தது, முதல் ஆண்டவரை ருசி பார்த்தது, முதல் தரிசனம், முதல் சொப்பனம், முதல் காரியங்களை நாம் எப்பொழுதும் நாம் என்ன செய்வோம்? முதலாய் கண்ட காரியங்கள் எதையும் நம்ம மறுப்பதில்லை. அப்படியாக முதல் ஆண்டவர் பார்க்கிறார். முதலிலே யார் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ முதல் பலன்களை அவர் மிகவும் எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் நாட்களிலே அங்கே கோலியாத்து யுத்தம் பண்ணும்படியாக நின்று கொண்டிருக்கிறான். அப்போது யுத்தம் பண்ண ஆள் இல்லை. சிறிய வயதாக இருந்த தாவீது கோலியாத்தோடு யுத்தம் பண்ணும்படியாக புறப்பட்டு போகிறார். கோலியாத்து பட்டயத்தோடும் ஈட்டியோடும் அவர் காணப்படுகிறார். ஆனால் இங்கே தாவீது அவர் ஈட்டியும் இல்லை, பட்டயம் இல்லை, எந்த கவசமும் இல்லை. அப்பொழுது ஒரு கவனை எடுத்து ஒரு கவனை எடுத்து ஆற்றாங்கரையிலே கையில் இருக்கு குழாங்களை எடுக்கிறார். 5 குழாங்கள் எடுக்கிறார். 5 குழாங்களை மேய்ப்பருடைய பையில போட்டார். பையில போட்டு பாக்கெட்ல போட்டு அதுல தாவீது கரத்தை கையை உள்ள விட்டு அந்த மேய்ப்பருடைய அடப்பையில உள்ள விட்டு அந்த 5 கல்லில முதல் ஒரு கல்லை எடுத்து அந்த ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தை கொண்டு போகிறார். இந்த சத்தியம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் அம்மா படிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 புலாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெரித்த நண்டையிலே போனான். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அங்கே கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். யுத்தம் செய்ய கோலியாத் என்று சொன்னால் பிசாசை காட்டுகிறது. பிசாசு அங்கே நின்று கொண்டிருக்கிறான். இந்த பிசாசு எப்படி முறியடிக்கிறது, கோலியாத்து முறியடிக்கிறது என்று அங்கே தாவீது போகிறார். தாவீது தேவனுடைய ஒரு மனுஷன். தேவனுடைய மனுஷன் எப்படி பிசாசை மேற்கொள்வது என்று பார்க்கும்போது அங்கே தாவீது ஆற்றாங்கரையிலே 5 குழாங்களை அவன் எடுத்தான் என்று சொல்லப்பட்டது. மேய்ப்பருடைய அடைப்பையிலே வைத்து அப்பொழுது தன்னுடைய 5 குழாங்கள் அந்த மேய்ப்பருடைய பையில, அந்த தாவீதுடைய பையில இருக்கு, பாக்கெட்ல இருக்கு 5 குழாங்கள். ஆனால் அவன் 1 குழாங்களை தான் இருக்கிறான். முதல் பலன், அதான் முதல் கல். முதலில் ஒரு கல்லை எடுத்து அந்த கவனையிலே சுற்றி அதை வீசி அடிக்கும் போது கோலியாத்துடைய நெற்றியிலே பதிந்து கோலியாத் கீழே விழுந்து அவன் செத்து போனான். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கோலியாத்தை கொல்லும்படியாக ஒரு கல்லு போதுமானதா இருந்தது. அவ்வளவு பெரிய கோலியாத்தை கொல்லும்படியாக தாவீது 5 கல் எடுத்தான். ஆனால் இந்த 5 கல்லில ஒரு கல்லு போதுமானதா இருந்தது. அதான் முதல் கல். 5ஐயும் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் அடிக்கவில்லை. ஆற்றாங்கரையில் இருந்து 5 கல் எடுத்தது உண்மைதான். ஆனால் அவன் அந்த 5 கல்லிலிருந்து கையை இட்டு அவன் எடுக்கும் போது ஒரு கல் தான் வந்தது. அந்த ஒரு கல்லை தான் கோலியாத்துடைய நெற்றியில் அடைத்தான். சாத்தானுடைய நெற்றியிலே, சாத்தானுடைய நெற்றி என்று சொன்னாலே திட்டம். சாத்தானுடைய திட்டங்களை அழிக்கும்படியாக, சாத்தானுடைய திட்டங்களை செயலிழக்கும்படியாக தாவீது எடுத்த முதல் கல், அந்த ஒரு கல் போதுமானதாக.
இந்த கல் என்று சொன்னாலே ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. சபைக்கு மூலைகள் தலைக்கல் இயேசு கிறிஸ்து, அவரே அஸ்திபாரமான கல். இயேசு சபைக்கு அஸ்திபாரமான கல்லா இருக்கிறார், சபைக்கு மூலை கல்லாக இருக்கிறார், அவரே திடமான கல்லாக இருக்கிறார், அவரே விலையேறு பெற்ற கல்லாக இருக்கிறார். தாவீது ஒரு கல்லை தான் எடுத்தான், கோலியாத்தை கொன்றான். சாத்தானை கொல்வதற்கு, சாத்தானுடைய திட்டத்தை நாசம் பண்ணுவதற்கு ஒரு கல் போதும். அந்த ஒரு கல் யார்? அதான் விஷயம். சபையில நிறைய கல் இருக்கு, சபையில நிறைய கல் இருக்கு. இங்க கூட 70-80 கல் இருக்கு சபையில, 70-80 கல் இருக்கு. ஆனால் அந்த ஒரு கல்லு போதுமானதா இருக்கு கோலியாத்தை கொல்ல. சாத்தானை மேற்கொள்ள ஒரு கல்லு போதும். 70-80 கல்லு சபையில இருந்தாலோ, அல்லது 500 கல்லு சபையில இருந்தாலோ, 1000 கல்லு சபையில இருந்தாலோ, கோலியாத்தை கொல்ல, கோலியாத்தை விழ வைக்க ஒரு கல்லு போதும். அந்த ஒரு கல்லு நீங்களும் அல்லது நானா இருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் அந்த கல்? முதற்கல். எடுத்த 5 குடங்கள் உண்மைதான், ஆற்றங்கரையில் இருந்தது உண்மைதான், 5 கல்லும் தாவீதுடைய பாக்கெட்ல இருக்கிறது உண்மைதான். ஆனா அவன் எடுத்தது ஒரு கல் அல்லவா? அந்த ஒரு கல் யார்? இந்த காலை வரையில அந்த ஒரு கல் ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? அந்த ஒரு கல் ஏன் நானா இருக்கக்கூடாது? அந்த ஒரு கல் அது நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா. பாக்கெட்ல 5 கல் இருக்கு, சபையில 5 பேர் இருக்கலாம், 500 பேர் இருக்கலாம் சபையில. ஆனால் ஒரு ஆளை வைத்துதான் ஆண்டவர் சபையை கட்டுவார். அல்லேலூயா. அந்த ஒரு ஆள் என்று சொன்னா ஒரு மனம் உள்ளவர்களே. சபை கட்டப்படும் என்று சொன்னால் சபையில ஒரு மனமா இருக்கிற அந்த ஒரு கல் தான். அவங்களை வச்சுதான் சபையை ஆண்டவர் கட்டுவார், அவங்களை வச்சுதான் ஆண்டவர் ஊழியத்தை செய்வார். எல்லாரும் வச்சு ஊழியம் செய்ய முடியாது, எல்லாரையும் வச்சு ஆண்டவர் சபையை கட்ட மாட்டாரு. பாக்கெட்ல 5 கல் எடுத்தது உண்மைதான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட செலக்ட் பண்ணாங்களே, அந்த ஒரு கல்லு தான் கோலியாத்தை கொன்றது. அல்லேலூயா. இந்த காலத்தில் அந்த ஒரு கல் நாம இருப்போமா? ஆண்டவர் எதற்காக என்னை சபைக்கு கொண்டு வந்தார்? எதற்காக எனக்கு ரட்சிப்பு கொடுத்தார்? எதற்காக எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்? எதற்காக எனக்கு அபிஷேகம் கொடுத்தார்? ஆண்டவர் ஏன் இந்த சபையில் என்னை வைத்திருக்கிறார் என்று நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்கிக் கொள்வோமானால் அந்த ஒரு கல் நம்மளை கொண்டு சாத்தானை துரத்துவார், நம்மை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், நம்மளை கொண்டு ஆண்டவர் சபையை கட்டுவார், நம்மளை கொண்டு ஆண்டவர் சபையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ 5 கல்லுல ஒரு கல் தான் எடுக்கப்படும். அப்ப 4 கல் சும்மா தான் இருக்கு. சும்மா இருக்கிறவங்க இருக்கட்டும் சபையில, சும்மா வருவங்க வரட்டும், சும்மா போறவங்க போகட்டும், அது தப்பு இல்லை, இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். ஆனா 5 கல்ல ஒரு கல்லு தான் தேர்ந்தெடுக்கிறார் ஏசப்பா. அருமையானவர்களே, சில நேரத்தில் நீங்களே நினைப்பீங்க, இன்னும் அவங்க அப்படியே வராங்க, அவங்க அப்படியே போறாங்க, அவங்க அப்படியே வரட்டும், அவங்க அப்படியே போட்டோம். அந்த 4 கல்லு அப்படிதான் இருக்கு, ஆனா அந்த தகில தான் இருக்கு. ஆனா அந்த 5 கல்ல ஒரு கல்லை வைத்துதான் சாத்தானுடைய வல்லமைகளை நிரூபணமாக்கப்படுகிறது. அருமையானவர்களே, அந்த ஒரு கல்லு தான் நாமளா இருக்க. நம்மை கொண்டு ஆண்டவர் சத்துருவை துரத்த வேண்டும், நம்மளை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும். பாருங்க, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறார் ஆண்டவர். யார் கையில சாப்பாடு இல்ல, நீங்க கொடுங்கன்னு சொன்னா சீசர் அவர்களும் முடியல, யார்கிட்ட ஒண்ணும் இல்ல. அப்ப ஒரே ஒரு பையன் சொன்னா, என்கிட்ட 2 மீன் இருக்கு, 5 அப்பா இருக்கு, ஒருத்தன் தான் கொடுக்கிறான். அந்த ஒருவனுடைய சாப்பாடை எடுத்து 5000 புருஷர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு ஆளு மனப்பூர்வமாக கொடுத்ததை 5000 பேர் சாப்பிட்டார்கள். அப்ப அதோட அர்த்தம் என்ன? அந்த ஒரு ஆள் தான் முதல் பலன். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ புருஷர்கள் இருக்காங்க, அவ்வளோ ஆம்பளைங்க இருக்காங்க. ஆனா அந்த சிறிய வாலிபன், அவனை கொண்டுதான் 5000 பேருக்கு ஆண்டவர் புருஷர்கள் சாப்பாடு கொடுத்தா. கூட கூடியா மிச்சம் மீதி எடுத்தாங்க, கூட கூடியா மீனும் அப்பவும் எடுத்தாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த முதல் பலன். ஒருவேளை யாராவது வச்சிருக்கலாம்,
வேற யாராவது கூட மீன் அப்பங்கள் வச்சிருக்கலாம், யாராவது சாப்பாடு கட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க அப்படியே இருந்திருப்பான் கொடுக்காம. ஐயோ நம்ம கொடுத்துட்டா நமக்கு என்ன பண்றது நமக்கு. ஆனா அதல்ல, அவன் மனப்பூர்வமாய் கொடுத்தவன் பேர் தான் இந்த நாள் வரைக்கும் 2000 வருஷம் வரைக்கும் அவனை நினைவு கூறுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5000 புருஷர்களுக்கு ஆம்பளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு 5000 பேர் புருஷர்கள் சொன்னா 5000 பேர் மனைவி, 2 குழந்தை என்று சொன்னா 10,000 குழந்தைங்க. அப்ப 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யாரும் தேவையில்லை, அந்த ஒரு வாலிபன் தேவை. ஒரு வாலிபன் மனப்பூர்வமாய் கொடுத்ததினால்தான் எல்லாரும் சாப்பிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அதுபோல முதல் பலன், முதல் கல்லை தான் கோலியாத் விழுகிறான். அப்ப முதலில் ஆண்டவர் நமக்கு ஒப்பு கொடுக்கும் போது, நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை கொண்டு சத்துருவுகளை சாத்தானை துரத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, ஒரு முறை கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த வழியாக வருகிறார். ஒரு ஆள் கிட்ட கேட்கிறாரு, ஒரு அம்மா கிட்ட, அம்மா சாப்பாடு இருக்காமா கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, நானும் என் பிள்ளைய சாப்பிட, குடும்பம் சாப்பிட கொஞ்சம் தான் இருக்குன்னு. அப்ப சொல்றாரு, நீ முதலில் ஒரு அப்பத்தை, ஒரு ரொட்டியை சுட்டு, அப்பன்னு நம்ம பாஷையில சப்பாத்தி தான், ஒரு சப்பாத்தி முதல்ல ஒரு சப்பாத்தியை சுட்டு, ஒரு சிறிய சப்பாத்தி முதல் எனக்கு கொடு என்று சொல்லுகிறார். முதலிலே நாம் பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிப்போமாக. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம படிப்போம். அதுல பாருங்க, முதலிலே சுட்ட சிறிய அடையே. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா சொல்லுகிறார் அந்த அம்மாவை பார்த்து, நாங்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், நாங்கள் ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, ரொம்ப வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. எலியா என்ன சொல்றாரு, போய் ஒரு அடைய சுடுங்க, அதுல இருக்கிற ஒரு சிறிய முதல் அணையை கொண்டு வந்து எனக்கு கொண்டு வாங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொண்டு வாங்க என்று சொன்னாங்க. அந்த அம்மா என்ன செய்தாங்கன்னா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டு கொண்டு வந்து கொடுக்கல, அவங்க சுட்ட முதல் அடையில ஒரு சிறிய அடைய கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுத்தார்கள். அப்ப எலியா என்ன செய்கிறார் தெரியுமா, ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கும் போது ஊழியக்காரங்க அதை ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதம். யாக்கோபு வாய்க்கு ருசியா தன்னுடைய தகப்பனாகி ஈசாக்கு ஆகாரம் கொடுக்கும் போது அவர் புசித்து யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதுபோல எலியாவுடைய வார்த்தையை கேட்கும் போது அந்த அம்மா முதல் சுட்ட அடைய கொண்டு வந்து முதல் அடைய, முதல் பலன் அடைய சாப்பாட கொண்டு வந்து எலியாவை கொடுக்குறான். கொடுத்ததுனால என்னாச்சு தெரியுமா, நீ பயப்படாதமா, விசுவாசமா கொடு என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன நடக்குது என்று சொன்னால் 14ஆம் வசனம் படிமா. 14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, ஆல்ரெடி அங்க பயங்கர பஞ்சத்துல இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, மழை இல்ல, கோதுமை இல்ல, எண்ணெய் இல்ல. ஆனா அங்க எலியா சொல்கிறாரு, முதல் பலனை கொடுத்த பிற்பாடு நீ கொடுத்தீனால் உன்னுடைய நாட்டுல, உன் தேசத்துல, உன் வீட்டுல மழை வர வரைக்கும் உன் வீட்டுல இருக்கிற கோதுமை, சாப்பாடு, அரிசி குறையவே குறையாது. உன் வீட்டுல இருக்கிற கலசத்துல இருக்கிற எண்ணெய் தேவை இல்லையா, கோதுமை சூடு, சப்பாத்தி சூட எண்ணெய், உன் கலசத்துல இருக்கிற எண்ணெய் என்ன செய்யாதான், குறையாதான். அப்போ நீ தேவனுக்கு கொடுக்கும் போது, நீ கர்த்தருக்கு கொடுக்கும் போது உன் வீட்டுல இருக்கிற அரிசி, பருப்பு, எண்ணெய் ஒண்ணு என்ன செய்யலாம், குறையாதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருக்கும் பட்சத்துல நம்ம வீட்டுல எவ்வளவுதான் இருந்தாலும் காலி ஆயிடும். 10ஆம் தேதி 15ஆம் தேதியே காலி ஆயிடும். அப்போ நம்மளால ஒண்ணு சமாளிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தருக்காக
அந்த எலியாவுக்கு ஒரு அடையை அவள் சுட்டு கொடுத்தால் முதல் பலனை. கர்த்தர் அவங்க வீட்டுல இருக்கிற எண்ணெய் குறையில, அங்க இருக்கிற கோதுமை குறையில, அங்க இருக்கிற எந்த மளிகை சாமானும் குறையில. கர்த்தர் ஆசீர்வாதங்களை அவர் கூறுகிறார். அதாவது எலியா சொல்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, அது போலதான் எப்பொழுதும் கர்த்தருக்கு நாம் மனப்பூர்வமாக கொடுக்கும் போது என்ன செய்யணும், ஊழியர்கள் அதை வாங்கி அவர்கள் செபிப்பார்கள். அப்போ நம்முடைய வருமானமோ நம்முடைய வீட்டில் இருக்கிற பொருட்களோ குறையவே குறையாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நீங்க நாளாகம புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம், 2 நாளாகமும் 31 அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் போது என்னெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 2 நாளாகமம் 31 அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும். பாருங்க, இந்த வார்த்தைகள் பிரசித்தமான கேட்க பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் என்ன பாருங்க, தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா பலத்திலும், நிலத்துல விவசாயம் பண்ணுகிற எல்லா விதத்திலும் முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து, ஒன்று கொண்டு வரல, திரளாய் நிறைய கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பூரணமாய் கொடுத்தார்கள். சகலத்திலும் தசம பாகத்தை பூரணமாய் கொடுத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை கேட்ட உடனே, எலியாவின் வார்த்தை கேட்ட அந்த அம்மா முதல் அடையை கொடுத்த ஆசீர்வாதங்கள் வாங்கிட்டாங்க. என்ன குறையிலையா வீட்டுல, அவங்களோட வீட்டுல என்ன செய்யல, அடைக்கு அந்த கோதுமை மாவு குறையிலையா. இந்த வார்த்தை கேட்ட போது இங்க சொல்லப்படுகிற புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விவசாயம் பண்ணார்கள். விவசாயம் பண்ண இடத்துல தானியத்திலும் எல்லா விதமான தானியத்திலும் கடுகு, சீரகம், வெந்தயம், தோரம்பருப்பு, சிறுபருப்பு, பாசி பருப்பு, இது இல்லாம காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இப்படி பல தானியங்கள் இருக்கிற எல்லா பருப்பு ஐட்டங்கள், எல்லா அரிசி ஐட்டங்கள், கோதுமை ஐட்டங்கள் எல்லா விதத்திலையும் கொண்டு வந்து என்ன விவசாயம் பண்ண தானியங்கள், திராட்சை, அங்க திராட்சை ரசம் சொன்னால் பழங்களை காட்டு, பழங்கள், எத்தனை பழங்கள், ஆரஞ்சு, ஆப்பிள், இது மாதிரி சீதாப்பழம், பப்பாளி பழம், இப்படி பல பழ வகைகள் இருக்கிற திராட்சை ரசமும் அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறைய கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக முதல் பலன்களை வைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணு கொண்டு வரல, ஏதோ ஒண்ணு கொண்டு வந்தே அவன் கொடுக்கல, ஒண்ணு கொண்டு வந்து அவன் கொடுக்கல, எல்லா விதத்துல வரைகிற எல்லா விதத்திலையும் கொண்டு வந்து தேவனுக்கு எப்படி கொடுத்தாங்க, அது என்னவா, முதல் பலன். அப்போ முதல் பலனை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் சிலருக்கு குழந்தை பிறக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, முதல் குழந்தை கர்த்தருக்காக ஊழியத்துக்காக அவங்க பேர் பிரதிஷ்டை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்களா, குழந்தைக்கு பேர் பிரதிஷ்டை பண்ணாங்க. எதுக்குன்னா, அந்த குழந்தை ஒரு ஊழியம் செய்யணும், வசனம் படிக்கணும், பாட்டு பாடணும், பேர் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. பேர் பிரதிஷ்டை பண்ணி ஒரு மாசத்துக்குள்ள அதை மறந்துடுவாங்க. பேர் பிரதிஷ்டை பண்ணதை மறந்து அந்த பிள்ளைக்கு, அந்த குழந்தைக்கு நெத்தியில குங்குமம் வைக்கிறதும், வேற என்னென்ன அருவருப்பான காரியங்கள் பண்றதும் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைய முதல் பலனை நீ குழந்தைய பேர் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் அந்த காரியங்கள், அந்த குழந்தைக்கு அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடாது. அது எவ்வளவு பெரிய தப்பு. அதனாலதான் தரித்திரம் பிடிக்குது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தரித்திரம் பிடிக்குது. சபைக்கு வந்தாலும் சரி, கஷ்டம் 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 கஷ்டம். ஏன் கஷ்டம் வருது? ஏன் சமாதானம் இல்ல? ஏன் சமாதானம் இல்ல? ஏன் சந்தோஷம் இல்ல? வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. வாழ்க்கையில பாருங்க, சந்தோஷம் இல்ல. கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷம் இல்ல, புள்ள பிறந்தாலும் சந்தோஷம் இல்ல, புள்ளைய வளர்த்தாலும் சந்தோஷம் இல்ல, ஒரு வியாபாரம் பண்ணாலும் சந்தோஷம் இல்ல, வெளியே போனாலும் சந்தோஷம் இல்ல, எங்க போனாலும் சந்தோஷம் இல்ல. ஏன் சந்தோஷம் இல்ல? முகத்துல ஏன் சந்தோஷம் இல்ல? ஏன் சந்தோஷம் இருக்க முடியல? ஏன் என்று சொன்னால், இங்க சொல்லப்பட்ட முதல் பலனை நம்ம கர்த்தருக்கு கொடுத்த பிற்பாடு அதை நம்ம எடுத்துக்க கூடாது. தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை மீண்டும் செய்யக்கூடாது. இல்லைன்னா தேவனுக்கு கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது.
பார்த்துக்கலாம். அப்போ கர்த்தருக்கு கொடுத்து முதல் பலனை தேவனுக்கு கொடுத்து நம்ம இஷ்டம் போல அந்த குழந்தைங்களுக்கோ இல்ல நம்ம இஷ்டம் போல அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவங்க எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்தார். நிறைய பேர் பாத்தீங்களா இந்த இது காணிக்கை தசமம் கூட எடுத்து பைபிள்ல வச்சிருவாங்க. பைபிள்ல ரெடியா வச்சிருப்பாங்க. இப்ப கொடுக்கலாம், புதன்கிழமை கொடுக்கலாம், வெள்ளிக்கிழமை கொடுக்கலாம், சனிக்கிழமை, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கே வர முடியாது. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த வாரத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. நடுவில் திடீர்னு கரண்ட் பில் கட்டணும், திடீர்னு நடுவில் கேபிள் டிவி கட்டணும், தசம காசு எடுத்து கேபிள் டிவி கட்டி விட்டுருவாங்க. பார்த்துக்கலாம். அப்புறம் என்னது, கேபிள் டிவி கட்டணும்னு கேபிள் மாத்திரம் இல்ல, டிவியே ரிப்பேர் ஆயிடும். அப்புறம் அந்த டிவி ரிப்பேர் ஆகிறதுக்கு மீண்டும் ஜெபம் பண்றதுக்கு ஜெபம் ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஜெபம் எப்படி கேட்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய பொருளை நம்ம வீட்டுல வச்சுக்கூடாது. தாவீதுடைய காலத்துல உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய சபையில இருக்கிற பெட்டி கொண்டு போய் ஒருத்தன் வீட்டுல வச்சுக்கிறான். வீட்டுல வச்சா அவன் வீட்டுல சாவு எழுது, அவன் வீட்டுல பிரச்சனை, அவன் வீட்டுல சண்டை, அவன் வீட்டுல கஷ்டம். அப்போ போய் தீர்க்கதரிசிட்ட கேக்குறாங்க, எங்க வீட்டுல ஏன் பிரச்சனை வருது, ஏன் சாவு வருது, ஏன் கஷ்டம் வருதுன்னு கேட்கும் போது அந்த தீர்க்கதரிசிக்கு விஷயம் தெரியாது. தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தருடைய பொருளை உன் வீட்டுல வச்சிருக்க, முதல் கொண்டு போய் சபையில வை. உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எங்களை மன்னிச்சு சொல்லி அந்த பொருளை வீட்டுல இருந்து கொண்டு வந்து சபையில போட்டாங்க. ஐயோ இது என் பொருள் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல சமாதானம் கிடைச்சது. அருமையானவர்களே, நம்ம வீட்டுல ஏன் சமாதானம் இல்ல, ஏன் சந்தோஷம் இல்ல, ஏன் பிரச்சனை, ஏன் கஷ்டம், ஏன் பல விதமான பிரச்சனைகள், தேவையில்லாத காரணம் இல்லாத பிரச்சனைகள் ஏன் வருது, நிம்மதியா இருக்க முடியல, பயம், பிசாசு வருகிறது, நமக்கு விரோதமா மனுஷர்கள் எழுப்புகிறார்கள். ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய பொருளை ஏதோ வீட்டுல இன்னும் வச்சிருக்கிற, கர்த்தருடைய பொருள் உங்ககிட்ட இருக்கு. அந்த கர்த்தருடைய பொருள, அது பொருளா இருந்தாலும், அது பணமா இருந்தாலும், அது வேற எதுவா இருந்தாலும் நம்ம அதை வீட்டுல என்ன செய்யக்கூடாது, வச்சுக்க கூடாது. உடனே கொண்டு வந்து சபையில வச்சிருக்கணும். ஏன்னா அது தேவனுடைய பொருள். அப்ப தேவனுடைய பொருளை எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஊழியக்காரு உங்ககிட்ட இந்த மைக்கை நீ வச்சுக்கோ 2 நாள் போட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னா அது வேற விஷயம். அவர் வாங்கிப்பாரு, போற அர்ஜென்ட்ல கொடுத்துட்டு போறாரு, ஏதோ உங்ககிட்ட கொடுக்குறாரு, ஊழியக்காரா உங்ககிட்ட கொடுக்குறாருன்னா அவர் அப்புறம் வாங்கிடுவாரு இல்லையா. அப்ப கர்த்தருடைய பொருளை, எந்த பொருளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அது காணிக்கையா இருக்கட்டும், அது தசமமாகமா இருக்கட்டும், அது கடுகா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், அது தோரணமரத்தா இருக்கட்டும், அது அரிசியா இருக்கட்டும், கோதுமா இருக்கட்டும், கர்த்தருடைய பொருளை நம்ம வீட்டுல வைக்க கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்புறம் கொடுக்கலாம், சேர்த்து கொடுக்கலாம், இப்ப கொடுக்கலாம், அப்ப கொடுக்கலாம் நினைப்போம். இல்ல, அங்க எல்லாவற்றிலையும் கொண்டு வந்தார்கள். அதே வசனத்தை படிமா, 2 நாளாகும் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல படிக்கிறோம். இந்த வார்த்தை பிரசித்தமான போது, இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் வர எல்லா விதத்திலும் முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து, திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். எப்படி அழுதுட்டே கொடுக்கல, ஐயோ கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன சொல்வாரு, பாஸ்டர் தான் நினைப்பாரு. அப்படியா, எப்படி பரிபூர்ணமாய், முழு மனதோட, முழு ஆத்மா, முழு சந்தோஷம், பரிபூர்ணமாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, முதல் பலனை எப்படியா, உற்சாகத்தோட, எப்படி உற்சாகத்தோட செய்தார்கள். அப்படி செய்யும் போது என்னன்னா, கர்த்தர் அதை அவர்கள் என்ன செய்யறாராம், ஆசீர்வதிக்கிறார். சாலமோன் காலத்துல பாருங்க, சபைக்கு வந்த ஜனங்களை சாலமோன் 2 கரங்களை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நம்ம வந்து முதல் பலன்களை செய்யும் போது ஊழியக்காரங்க அவங்க குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பாராம். அப்போ ஆண்டவருடைய சபையில உட்காரும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா, ஆண்டவருடைய சபையில ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ ஒரு ஆள் ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டா, இல்ல
கையில இருந்த காசு செலவு பண்ணிட்டேன் அதனால வரல. ஏமா காசுக்கு சபைக்கு என்ன இருக்கு? இல்ல தசமமாக காசு செலவு பண்ணிட்டேன் அதனால எப்படி சபைக்கு வரலன்னு தெரியல உட்கார்ந்துட்டு இருக்காங்க வீட்டுல. பாருங்க, அப்ப அவங்களுக்கு எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? சாலமோன் காலத்துல சபையில வந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் சபைக்கு வந்தார்கள். அத்தனை பேரையும் கரங்களை உயர்த்தி சபைக்கு வந்த ஜனங்களை சாலமோன் ஆசீர்வதித்தார். அப்ப முதல் பலன் கர்த்தருடையது. அது நம்ம ஏன் எடுக்கணும்? அதை நம்ம ஏன் செலவு பண்ணணும்? அதை நம்ம ஏன் இது பண்ணணும்? அப்படி இல்லையா? கர்த்தருக்குள்ளதை கர்த்தர் கொடுத்துடணும். அப்ப அப்படி கொடுத்துட்டால் தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதனால்தான் 5 கல் இருக்கு பாருங்க. தாவீது காலத்துல 5 கல் இருந்துச்சு குழாங்கல். ஆனா ஒன்னதான் சாத்தானை அடிச்சார். கோலியாத்து ஒண்ணுலதான் விழுந்தான், ஒரே கல்லுல. அப்போ அந்த 5 கல் இருக்கு. 5 பேர் இருப்பாங்க வீட்டுல. இருக்கட்டும், 5 பேர் இருக்கட்டும். நான் முதல் கல்லா இருப்பேன். நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். நான் சபையில உண்மையா இருப்பேன். சபையில 50 பேர் இருப்பாங்க. நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். அவங்கள வச்சுதான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். அவங்கள வச்சுதான் கோலியாத்தை அடிக்க முடியும். அவங்கள வச்சுதான் சாத்தானுடைய திட்டம் நெத்தியில் அடிச்சது மாதிரி சாத்தானுடைய திட்டத்தை அழிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சரியாக நம்ம அந்த சாத்தானுடைய வல்லமை சரியாய் அழிக்க வேண்டும். நம் தேசத்துல நாம் பார்க்கும் போது பாருங்க, யுத்தங்கள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. சத்துரு பாம்பு போடுறாங்க. இவங்க பாம்பு வரும்போதவே என்ன செய்யறாங்க? கரெக்டா வானத்திலே அதை சரியா அடிச்சு அங்கேயே செயல் இழந்து போகும். அப்படி அர்த்தம் என்ன? சாத்தான் வரும்போது அவன் சாத்தானுடைய திட்டங்களை சாத்தானுடைய பிளானை நம்ம சரியா அழிக்க வேண்டும். விட்டுட்டா சாத்தான் வீட்டுக்குள்ள பூந்துடும், வீட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் தான் கஷ்டம் 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 தீரவே தீராது. அருமையானவர்களே, சாத்தானுடைய திட்டங்களை அந்த கோலியாத்து அந்த நெற்றியில் அடித்தது போல தாவீதுடைய கரத்தில் இருக்கிற 5 கூழாங்கல் அந்த முதல் பலன் கல்லா நாம இருப்போமாக. ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்களேன், ஆண்டவருக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, ஆராதனைக்கு வர மாட்டாங்க, நேரத்தோட வர மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, வீட்டுல ஜெபம் கிடையாது. இப்படி இருக்கும்போது கஷ்டங்கள். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? சுத்திட்டே எங்கோ போயிட்டு ஆராதனைக்கு வராம அங்க எங்கோ போயிட்டே இருப்பாங்க. ஒரு சாவோ ஒரு கல்யாணம் ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் போறாங்க, அது தப்பு இல்ல. எப்பொழுதும் அங்க எங்க அங்க அங்க போனால் கையில பணமே இருக்காது. பிரியமானவர்கள், நீங்க பாருங்க, யார் ஆசீர்வாதமா இருப்பாருன்னா தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு பணம் கையில இருக்கும். தேவ ஆராதனை நம்ம விட்டுட்டோம்னா பணம் கையில போயிடும். எப்படின்னா இங்க மத்திய ஏசப்பா சொல்கிறார், கடைசியா ஒரு வசனம் சொல்கிறேன். ஏசப்பா சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் பணம் பொருள் வசதி எல்லாம் கிடைக்கும் என்று மத்திய 6:33 வசனத்திலே நாம் படிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இப்ப தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? சபை, தேவ சமூகம், ஞானஸ்தானம் எடுக்கிறது, அபிஷேகம் பெறுவது, திருவிருந்து பந்தியில இருப்பது, பரிசுத்த பந்தியில கலந்து கொள்வது, சபைக்கு வருவது, இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம். பிரியமானது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடுங்கள். முதலில் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. முதலில் தேவனை தேடுங்க. தேவனை முதலில் தேடுவோமானால் ஆண்டவர் எல்லாம் நம்ம கொடுப்பார். எல்லாம் கொடுப்பார். கர்த்தர் எல்லாம் கொடுப்பார். அது எல்லாம் சொல்லும்போது பணமும் சேர்த்துதான். இப்ப ஏன் கஷ்டம் வருது? சிலருக்கு எவ்வளவு பணம் ஆனாலும் அவங்களுக்கு பத்த மாட்டேது. ஆண்டவர் லட்சமா கொடுத்தா கூட பத்த மாட்டேது. 1000 கொடுத்தாலும் பத்த மாட்டேது. ஏன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தேடுவதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடினால் முதல்ல வாழ்க்கையில என்னத்தை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அப்படி தேடினால் எல்லாம் கொடுப்பார். வீட்டுல நமக்கு அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை கொடுப்பாரு. நம்ம வீட்டுல இருக்கிற எண்ணெய் குறையாது, நம்ம வீட்டுல இருக்கிற பணம் குறையாது. பணம் கொடுப்பார். தேவன் பணத்தை கொடுப்பார், பணம் குறையாது. நம்ம வீட்டுல பொருளாதாரங்கள் குறையாது. நமக்கு எந்த ஒரு காரியத்தை குறையாமல் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார் என்று சொல்லப்படும். அப்ப முதலாவதாக என்னத்தை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை. தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடுவது? சபைக்கு வருவதுதான். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மிஸ் பண்ணவே கூடாது. எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நெல்லு ஒரு நாள் சொல்றாங்க. நாங்க சபைக்கு
போயிட்டு தான் வருவோம். இல்லையா சபைக்கு வந்து போக்கு முன்னாடி வந்துருவோம். காலையில் 6 மணி சபைக்கு நாங்க வந்துட்ட பிற்பாடு தான் நாங்க போவோம். அதனால என்ன நடந்தாலும் சரி, அதனால என்ன நடந்தது, அப்ப நாங்க என்ன சொல்றோம், ஐயோ எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, வீட்டுக்காரர் போடுறோம், வீட்டுக்காரர் தான் சொன்னாரு நிலந்து விடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். சரி ஓகே, உங்க வீட்டுக்காரர் கடன் வாங்க வேண்டாம்னு சொல்றாரு, அது சரியா? வீட்டுக்காரருக்கு தெரியாம எத்தனை பேர் கடன் வாங்குறோம், ஏன் அதை மட்டும் நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், தேவனுக்கு முக்கியம் கொடுங்க. அப்போ ஒரு ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் எல்லாம் கொடுப்பார். எல்லாம் சொல்லும் போது பணம், பொருள், பொருளாதாரங்கள், சரீரத்தில் சுகம், ஆரோக்கியம் எல்லாம் கொடுப்பார். இல்லைன்னா வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்திலேயே நம்ம கஷ்டத்துல போனோமா அல்லது லாபத்தில் ஆசீர்வாதத்துல போக வேண்டுமா என்று நம்ம தான் தெரிந்து விடும். முதல் பலனை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். முதல் பலனை வைத்து கர்த்தர் ஊழியம் செய்கிறார். முதல் பலன்களை வைத்து கர்த்தர் சபையை கட்டுகிறார். முதல் பலன்களை எடுத்து 5ல் 1 எடுத்து கோலியாத்தை கொல்லுகிறார். சாத்தானை கொல்ல வேண்டும் என்றால் முதல் பலன் தேவை. அந்த அம்மா பாருங்க, சுட்ட அறையில ஒரு சிறிய அடை முதல் கொண்டு வந்து எலியா கிட்ட கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப என்ன இருந்தாலும் முதலிலே கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமாக. அருமையானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கும் போது ஆண்டவர் அதை தெரிந்து எடுக்கிறார். முதல் பலன்களை வைத்து அந்த முதல் கல்லை வைத்து தான் கோலியாத்தை கொள்ளுகிறார். சாத்தானை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொன்னார். உன் கஷ்டம் உன்னை விட்டு போக வேண்டும் சொன்னார். கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற ஒரு கல்லாய் குளங்களாய் மாறுவோமாக. நாம் கர்த்தருடைய கருத்துக்கு வருவோமாக. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.